டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்னல்னால் என்ன, ஓகேவா? அதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். A signal is a function that represent the variation of physical quantity with respect to any parameters, ஓகேவா? அதாவது எந்த ஒரு பேராமீட்டரோ சார்ந்து இருக்க ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து மாறுபடுதோ அதை வந்து நான் கிராஃபிக்கலாக ரிப்ரசன்ட் பண்ணுறது தான் நான் சிக்னல் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த ஒரு எனி பேராமீட்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் இப்போது டைம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இது என்ன வேணாலும் இருக்கட்டும், டைமு டிஸ்டன்ஸு என்ன வேணாலும் இருக்கட்டும், நான் இங்கே வந்து டைம்னு எடுத்துக்கிறேன். வித் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதை நான் டைம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நான் வந்து ஸ்பீடுன்னு சொல்லிட்டு எடுக்கிறேன், ஓகேவா? ஸ்பீடு. இப்போது என்னுடைய ஸ்பீடு வந்து எதை பொறுத்து மாறப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து மாறப்போகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு டி நகரில் என்னோடய ஆஃபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து வேளச்சேரியில் இருக்கேன். என்னுடைய ஆஃபீஸ் வந்து 9 o'clock வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா என்னோடய வீட்டுக்கு சப்போஸ் நான் 8:45க்கு இன்றைக்கி கிளம்புறேன். அப்போ என்னால் 8:45லேருந்து 9 o'clock வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு ரீச் ஆக முடியுமானா கண்டிப்பாக என்ன நார்மல் ஸ்பீடில் போனால் முடியாது. அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன், ஓகேவா? அதே அனதர் டே அனதர் டேயில் ஒரு 9 o'clock ஆஃபீஸ்க்கு நான் ஒரு 8 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னா அந்த நேரத்தில் என்னால் கண்டிப்பாக என்னோட 9 o'clock ஆஃபீஸ்க்கு ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த நேரத்தில் என்னுடைய ஸ்பீடை வந்து ஒரு மாடிரேட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறேன். இந்த மாதிரி என்னுடைய டைமை பொறுத்து என்னோடய ஸ்பீடு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டே 1லேருந்து ஒரு டே 20 வரைக்கும் நான் தினமும் எந்த டைம்லேருந்து எவ்வளோ ஸ்பீட் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபிக்கல் ரிப்ரசன்டேஷனாக கொண்டு வந்தேன்னா அது வந்து ஒரு வகையான சிக்னல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா? இதுதான் எக்ஸாம்பிளாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து வீட்டிலேருந்து ஒரு 8:30க்கு கிளம்புறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 8:30 AM கிளம்புறேன். நைட்டு வீட்டுக்கு வந்து அதே 8:30 PM வந்து நான் வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெண்டு இன்பிட்வீன் டைம்குள்ளே என்னுடைய டெம்பரேச்சர் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு நோட் பண்ணுறதும் அதுவும் ஒரு வகையான சிக்னல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 8:30க்கு என்னோடய வீட்டிலேருந்து கிளம்புறேன். ஸோ அப்போ என்னுடைய டெம்பரேச்சர் வந்து ஒரு 26 டிகிரி செல்சியஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே 8:31 AM என்னுடைய டெம்பரேச்சர் டிகிரி வந்து ஒரு 26.1 டிகிரி செல்சியஸாக மாறுது. அதே எனக்கு 8:35 AM பார்த்தீங்கன்னா என்னுடைய டெம்பரேச்சர் வந்து ஒரு 26.6 டிகிரி செல்சியஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நைட் 8:30 PM வரைக்கும் என்னுடைய டெம்பரேச்சர் வந்து எப்படி அது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நான் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக வந்து ட்ரா பண்ணுறேன். இதுதான் என்னுடைய சிக்னல். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய இதுவுக்கு 2 வேரியேஷன். இது என்னுடைய டைம், அதாவது டீன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது என்னுடைய டெம்பரேச்சர், அதை கேபிட்டல் டி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் எதுலேருந்து எது வரைக்கும் நான் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வர போகிறேன்னா மார்னிங் 8:30 AMலேருந்து நைட்டு 8:30 PM வரைக்கும் என்னோட டெம்பரேச்சர் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் நான் கொண்டு வர போகிறேன், ஓகேவா? இது ஒரு 26 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு 26 டிகிரி செல்சியஸ், இது 26.1 டிகிரி செல்சியஸ், அந்த மாதிரி அண்ட் ஸோ ஆன் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போது 8:30க்கு எனக்கு 26 டிகிரி செல்சியஸாக இருக்குது. 8:31க்கு 26.1 டிகிரி செல்சியஸாக இருக்குது. 12 o'clock ஒரு பீக் டைம் இருக்குமோ அதே மாதிரி நைட் வரும்போது நம்மளுக்கு டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டவுன்வர்ட் பேராபோலா ஷேப்பில் தான் என்னுடைய சிக்னல் இருக்கும். அதே டே 2ல் மறுபடியும் என்னோடய சிக்னல் அப்வர்ட் டு டவுன்வர்ட் பேராபோலா ஷேப்பில் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது இதுதான் சிக்னல் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? அண்ட் இந்த ஒரு டவுன்வர்ட் பேராபோலா அப்வர்ட் பேராபோலா நான் எப்படி வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி ஆஃப் டி, அதாவது டைமை வச்சு என்னுடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிற ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இது. ஸோ அதில் -AT² + DT +
சி. ஓகேவா, இந்த ஏவை வச்சு தான் என்னுடைய டெம்பரேச்சர் மாறப்போகுது. என்னுடைய இந்த டவுன்வர்ட் பேராபோலா இல்லை அப்வர்ட் பேராபோலா அந்த மாதிரி ஷேப்புமே மாற்றம் அடைய போகுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் என்னுடைய பேராபோலா ஷேப் வந்து டவுன்வர்டாக இருக்கும். ஓகேவா, இதில் ஏ வந்து இஸ் ஈக்குவல் டு 0 லைக் ஏ வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பேராபோலா ஷேப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இதுவே ஏ வந்து லெஸ்ஸர் தென் 0வாக இருந்தால் என்னுடைய பேராபோலா ஷேப் வந்து அப்வர்ட் பேராபோலாவாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்ஸில் என்னோடய சிக்னல் வந்து எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைமை வச்சும் மாற்றமடைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால டிஐ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் சிக்னல்னால் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இது புரியாதவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில். அண்ட் நெக்ஸ்ட் அனலாக் சிக்னல்னால் என்ன, டிஜிட்டல் சிக்னல்னால் என்ன, டிஸ்க்ரீட் சிக்னல்னால் என்ன, டிஸ்க்ரீட் சிக்னலுக்கும் டிஜிட்டல் சிக்னலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.